இந்த திக்ர் நம்முடைய ஈமானை வளர்க்கவும் நம்மை அல்லாஹ்வின் அருகில் கொண்டு செல்வதற்கும் மிகவும் சக்தி வாய்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்ல மிகவும் பரிந்துரைத்தார்கள். ஏனெனில் இது எளிமையானது, ஆனால் நன்மைகள் நிறைந்ததாகும். நம் தினசரியில் இந்த திக்ரை ஓதுவோம். மாலை, காலை, தொழுகையின் பின் இதைச் சொல்லலாம். அப்போது நம் உள்ளத்திலும் நம் வாழ்விலும் ஒரு ஆழமான அமைதி கிடைக்கும். மேலும் இந்த திக்ரை எவ்வளவு அதிகமாக ஒருவர் ஓதுகிறாரோ அவ்வளவு அதிகமான மரக்கன்றுகள் அவருக்கு சுவர்க்கத்தில் நடப்படும். அந்த திக்ரை இப்போது பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். துஆவின் பொருள்: அல்லாஹ் தூய்மையானவன், அனைத்துப் புகழும் அல்லாஹ்வுக்கே. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருமில்லை. அல்லாஹ்வே மிகப் பெரியவன்.